ஐயனார் துணை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, சேரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணை வந்து பார்த்துருப்பாங்க. வீட்டில் யாருக்குமே சொல்லாமல் ஏற்கனவே சேரன் அந்த பொண்ணை போய் பார்த்துருப்பாரு. தன் தம்பிக்கு கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, இவர் வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி முடிவு பண்ணி, ஏற்கனவே வந்து டிவோர்ஸ் ஆகிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போவார். அந்த பொண்ணு வீட்டிலேருந்து வீட்டை வந்து பார்த்துட்டு ஓகே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து நிச்சயம் பண்ணிக்கலான்னு பேசியிருப்பாங்க. அதனால மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாரும் கிளம்பி பொண்ணு வீட்டுக்கு போவாங்க. அங்கே போய் பார்த்தா, பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகாமல் வந்து நிற்பாங்க. என்னங்க நிச்சயம்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு ரெடி ஆகாம வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வீட்ல கேட்பாங்க. அதுக்கு வந்து பொண்ணோட அம்மா வந்து சொல்லுவாங்க, "உங்ககிட்ட ஜோசியர் எதுவுமே சொல்லலையா? இந்த மாரி இவளோட ஏற்கனவே உள்ள ஹஸ்பண்ட் வந்து இவகிட்ட சேர்ந்து வாழலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்க. அவளும் சேர்ந்து வாழலான்னு சொல்லிட்டா. அதனால தான் நிச்சயம் வேணான்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட சொல்ல சொன்னோம். அவரு உங்கள்ட்ட சொல்லல போல அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்ல சொன்னோனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிருவாங்க. இப்படி வந்து வீடு வரைக்கும் வந்து அசிங்கப்படுற நிலைமை ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, சேரன் கல்யாணமும் இப்படி தட்டி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் சேரனுக்கு யாரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.